ஒரு பிளேஸ்ல வந்துட்டு நீ பேசணும், டவுட் கேட்கணும் அப்படின்னு உனக்கு ஐடியா இருக்கும். பட் நீ அந்த இடத்துல பேசாம உட்காந்துட்டு இருப்ப. இதுக்கான ரீசன் அல்லது இத எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, நீ பேசுற பர்சன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அ ஏன் அப்படின்னா, நீ பேசுனதுக்காக கரெக்ட்டான ரிசல்ட் அங்க வரல அப்படின்னா, நீ பேசுனது வேஸ்ட்டு. ஸோ உன்னோட எஃபெக்ட்டும் வேஸ்ட் ஆயிடும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, நீ பேசுற சிச்சுவேஷன ஃபர்ஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோ. ஏன் அப்படின்னா, நீ பேசுறதோட சிச்சுவேஷன் தான் உன்கிட்ட பேசுறவங்களோட மைண்ட் செட்ட வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ சிச்சுவேஷன் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஒரு சிச்சுவேஷன் எப்போ, யார, எப்ப வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். தேர்ட் ஒன் என்ன அப்டின்னா, உன்னோட டோன்ல வந்துட்டு கண்ட்ரோல் இருக்கணும். ஆ உன்னோட டோன் தான் அந்த விஷயத்த பாசிட்டிவாவும், நெகட்டிவாவும் அது வந்துட்டு மூவ் பண்ணி குடுக்கும். ஸோ உன்னோட டோன வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணு. ஃபோர்த் ஒன் என்ன அப்டின்னா, உன்னோட வாய்ஸ் வந்துட்டு ரெய்ஸ் பண்ணாத. என்னைக்குமே யார்கிட்ட பேசினாலும் உன்னோட வாய்ஸ் வந்து ரெய்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா உன்னோட வேர்ட்ஸ வந்துட்டு ரெய்ஸ் பண்ணணும். ஃபிஃப்த் ஒன் என்ன அப்டின்னா, உன்னோட லாங்குவேஜ் ஸ்கில் வந்துட்டு கரெக்ட்டா இருக்கணும். அப்பதான் நீ பேசுறதுக்கு கான்ஃபிடென்ட்டா பேச முடியும். வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் நீ பேசுறது கான்ஃபிடென்ட்டா அவங்களுக்கு தெரியும்.